ஜெஃப்னா லைப்ரரி யாழ்ப்பாணம் லைப்ரரியை பற்றி நீங்கள் கதைத்திருந்தீர்கள். 100 மில்லியன் ஒதுக்கி இருக்கிறதாக. அந்த 100 மில்லியன் என்பது மொத்த கேபிட்டல் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சரிலே அது மொத்தம் 1315 மில்லியன். அதிலே யாழ்ப்பாணம் லைப்ரரிக்கு ஒதுக்கப்பட்டது 0.0076%. பிச்சை போடுவது போன்று யாழ்ப்பாணத்துக்கு ஒரு 100 மில்லியனை ஒதுக்கி இருக்கிறீர்கள், பரவாயில்லை. அதுக்கு பிறகு பார்ப்போம், உள்ளூர் வீதிகளை வடக்கு வீதிகளை நீங்கள் தருவதற்காக 5000 மில்லியன் ஒதுக்கி இருக்கிறீர்கள். இந்த புத்தகம் அவ்வளவற்றையும் வீடு கொண்டு சென்று வடிவாக படித்திருக்கிறேன். 5000 மில்லியன் தருவதாக சொல்லியிருக்கிறீர்கள், நன்றி, நாங்கள் அதுக்கு சந்தோஷப்படுகிறோம். ஆனால் டோட்டல் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரிலே அவை 0.38%. அது ஒரு பிச்சை, தமிழனுக்கு போட்ட பிச்சை. ஏனென்றால் உங்களுக்கே தெரியும், உள்ளூராட்சி சபை தேர்தல் வரை இருக்கிறது, அது தவிர மாகாண சபை தேர்தல் இருக்கிறது. ஆகவே பட்ஜெட்டிலே எதிர்கட்சியை குத்துவதற்காக நீங்கள் எங்களுடைய லைப்ரரியை பாவித்திருக்கிறீர்கள் தவிர நீங்கள் எங்களுக்கு தந்தது 0.007%. சரி, அதையும் வேண்டாம். வடக்கு கிழக்கிலே இதுவரைக்கும் 35 ஆண்டுகள் பெரும் போர் நடந்தது. அந்த போரால் நான் உட்பட எனது சமூகம் கட்டிய வீட்டை கூட இழந்து விட்டு சென்றோம். ஆனால் வடக்கு கிழக்குக்காக நீங்கள் தந்தது 1500 மில்லியன். அது மொத்தம் உங்களுடைய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரிலே 0.01%. எங்கள் வீடுகளை இடித்து, எங்கள் காணிகளை பிடித்து, எங்களில் 45,000 பேரை கொலை செய்துவிட்டு நீங்கள் எங்களுக்கு போடும் பிச்சை 0.1%. அதாவது 0.1% உங்களுடைய மொத்த எக்ஸ்பெண்டிச்சரிலே வடக்கு கொடுத்து விட்டு நாங்கள் சொல்லுகிறோம் வடக்கிற்கு கொடுத்து விட்டோம் என்று. என்ன ஒரு விடயத்தை சொல்லு